பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம நேற்று என்ன பேசினோம்? அடுத்த 15 நாட்களுக்கு கணவனும் மனைவியும் இணைந்து நம்ம கரத்தை பிடிச்சு நம்ம இந்த பிரேயரை பண்ண போறோம், இந்த வாக்குதத்த வசனங்களை தியானிக்க போறோம்னு சொல்லிட்டு நேற்று நம்ம ஒரு பொருத்தனை பண்ணிக்கிட்டோம்ல. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், இன்னைக்கு உங்க பக்கத்துல இருக்கிற உங்க கணவனாருடைய கரத்தை நீங்க பிடிச்சுக்கோங்க, சரியா? நம்ம இன்னைக்கு ஒரு ஜபத்தை நம்ம ஏறெடுக்க போறோம். அது என்ன ஜபம் அப்படின்னா, மோசே ஏறெடுத்து அந்த ஒரு ஜபத்துக்கு நேரா போலாம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 13, 14வது வசனம். உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். அங்கே நீங்க பாத்தீங்கன்னா மோசே தனக்காக ஜெபிக்கிறான். என்ன ஜெபிக்கிறான்னா, நான் உம்மை அறிவதற்கு நீங்க எனக்கு உதவி செய்யும், அது மட்டும் இல்ல உங்களுடைய வழியை எனக்கு அறிவியும் சொல்லிட்டு மோசே கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். அதே போலதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு கணவனும் மனைவியும் இணைந்து ஜெபிக்க போறோம். என்னன்னா, ஆண்டவரே உங்களுடைய வழி என்ன, எங்க குடும்பத்துல எங்களை கணவன் மனைவியை இணைத்திருக்கீங்களே, உங்க சித்தம் என்ன, உங்களுடைய திட்டம் என்ன, எனக்கு நீங்க வெளிப்படுத்துங்க. இந்த ஜப காரியங்களில நம்ம தியானித்து கொண்டிருக்கிற இந்த சிலுவை தியான காரியங்கள், அநேக காரியங்களை நீங்க யோசித்து லெந்து காலத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். ஒருவேளை நான் இன்றைக்கு சொல்றேன், இது ஜப தியானமா நம்ம வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய கணவனாருடைய கரத்தை பிடிச்சு ஆண்டவரை நோக்கி பார்க்க போறோம். உங்க வழி என்ன, உங்க திட்டம் என்ன, எங்களை நீங்க எப்படி நடத்த போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? இந்த மோசேக்கு கர்த்தர் பதிலை கொடுத்தார். எங்க பதிலை கொடுத்தார்? 14வது வசனத்துல சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதாவது கர்த்தரை பதில் கொடுத்துருவாரு. உடனே கேட்ட உடனே பதில் கொடுத்தார். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கும் போதும் கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா கணவனும் மனைவியும் இணைந்து ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே அப்பா, அவங்கள அடுத்து என்ன செய்யறது, நெக்ஸ்ட் வாட், அவங்களுடைய ஃபியூச்சர் என்ன, எங்களுக்கு உங்களுடைய வழியை நீங்க காட்டுங்க ஆண்டவரே, உங்களுடைய ஞானத்தை நீரு எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, நாங்க உங்க சித்தத்தின்படி நடக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே இவர்களும் இணைந்து ஆண்டவரே நாங்க ஆண்டவரே உங்களுடைய பாதத்துல வந்து நிற்கிறோம். ஆண்டவரே நீர் இரக்கத்தை காட்டுங்க. மோசேக்கு பதிலை கொடுத்த தேவன் எங்களுக்கும் நீங்க பதிலை தாங்க. மோசே கிட்ட நீங்க சொன்னீங்களே ஆண்டவரே, என் சமூகம் உனக்கு முன்பாக போகும். ஆண்டவரே அது போலவே ஆண்டவரே உங்களுடைய சமூகம் எங்களுடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரங்களிலும் எங்களுக்கு முன்பாக செஞ்சு எங்களுக்கான திட்டங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவீராக. உம்முடைய கரம் எங்களோட இருக்கட்டும். இந்த இரவுல ஆண்டவரே அப்பா, ஏதாவது ஆண்டவரே கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது மனஸ்தாபங்கள் இருந்தா கர்த்தர் தயவாய் மன்னிப்பீராக, சமாதானத்தை ஊற்றுவீராக. சந்தோஷத்தோடு ஆண்டவரே நாங்களே ஆண்டவரே எங்களுடைய படுக்கைக்கு செல்ல உதவி செய்யுங்க. ஆண்டவரே நீரே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.